வணக்கம் மக்களை, எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து சி அன்புமணின்னு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. பாமக கட்சியிலேருந்து, நம்ம பாஜக கூட்டணியிலேருந்து நிற்கிறாரு. அதுதான் நம்ம வந்து பாஜகவுக்காக பேசுவோம். பாஜக கூட்டணி அப்படின்னு அவங்க நிற்கிறாங்க. ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய வேண்டுகோள். ஆனா பாஜக காரங்க அத்தனை பேர் சேர்ந்து இதுக்கு உழைக்கணும். இதுல பாமக கட்சிக்காரங்க அத்தனை பேர் சேர்ந்து உழைக்கணும். நம்ம பாஜக கூட்டணியில அத்தனை பேர் சேர்ந்து அங்க இறங்கி வேலை பார்க்கணும். அப்படின்னா தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த ரவுடி கட்சியை கூட்டணியா வச்சிருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரங்க அங்க நிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம பார்த்தோம். பட்டி பட்டியா ஆடுகளை அடைச்சி வைக்கிற மாதிரி மக்களை அடைச்சி வச்சு தினந்தோறும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிற மாதிரி கூட்டு வச்சு உட்கார வச்சு சம்பளம், சாப்பாடு, கொலுசு, அண்டா குண்டா பல பொருட்களை பரிசுகளா கொடுத்து அவங்கள வந்து அடைச்சி வச்சிருந்தாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் மாதிரி நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு தேர்தல் பார்க்க கூடாது, அதே போல நடக்க கூடாதுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா அப்படி நடந்துச்சுன்னா ஜனநாயகம்ன்றது வந்து சுத்தமா அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். தேர்தல் அதிகாரிகள் எப்பவுமே வந்து இந்த திமுக அரசுக்கு முழுக்க வேலை பார்க்குது, அவர்களுக்கு ஆதரவா வேலை பார்க்குது. இவங்க வந்து பொதுவா நடந்துக்கணும். ஏன்னா என்னைக்குமே வந்து நியாயமா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. இதெல்லாம் ஈரோடு இடைத்தேர்தலில் இதெல்லாம் நடக்கலன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியுமா? இதை நடக்காம தடுக்கிறது யாரோட வேலை? இவங்களோட தேர்தல் அதிகாரிகள் வேலை தானே, அங்க இருக்கக்கூடிய எஸ்பியோட வேலை தானே, கலெக்டரோட வேலை தானே. இது எல்லாமே வந்து அந்த லோக்கல் கலெக்டரோட தெரிஞ்சே எதையும் கண்டுக்காம திமுக கையில காசை வாங்கிக்கிட்டு முழுக்க அவங்களுடைய வேலைகள் அங்க வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே போகுது. அந்த ஈரோடு இடைத்தேர்தலில் மறுபடியும் வெற்றி வாய்ப்பு பெறுறாங்க. இதெல்லாம் வந்து வன்முறையில கிடைச்சது. இதே போல நமக்கு வந்து இங்க விக்கிரவாண்டி தொகுதியிலையும் அதே போல நடந்துடக்கூடாதுன்றதுதான் இப்ப நம்மளாம் வந்து ஆதங்கப்படுறோம். ஏன்னா திமுக காரன் எப்பவுமே அடங்க மாட்டாங்க. 40 சீட்ல இப்ப வேற ஜெயிச்சிருக்காங்க. 40 சீட்டை நக்கிட்டு தான் போறதுதான். இங்க இருந்து நேரே ஒரு கையெழுத்த போடுவாங்க. அங்க போயிட்டு பாராளுமன்றத்துல போயிட்டு எல்லாம் பஜ்ஜி போடா சாப்பிட்டு அடுத்த ஃபிளைட் பிடிச்சி இங்க வரணும். இல்லைன்னா அங்க படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்களுக்குன்னு கட்சிக்குன்னு அங்க ரூம் கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம நாட்டில் இருக்கு இந்த மாதிரி எதிர்கட்சிகளும் கொடுக்க கூடாது, விரட்டி அடிக்கணும். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து அவங்க ரூமை கொடுத்து அங்க படுத்து தூங்கன்னு வச்சு தூங்கிட்டு அவனுங்க அடுத்தாப்புல சாயங்காலம் ஃபிளைட்டை பிடிச்சி இங்க வந்து இறங்குவாங்க. அங்க போய் என்னத்தை புடுங்க போறாங்க? ஒன்றத்தையும் புடுங்க போறது இல்லை. என்ன 5 வருஷம் தமிழ்நாட்டுக்கான ஒரு நல்லது கெட்டது எது இயல்பா கிடைக்குதோ அது மட்டும் தான் கிடைக்கும். நம்ம கேட்டு வாங்கக்கூடிய அளவுல இங்க வந்து எந்த ஒரு எம்பிகளும் கிடையாது, அவங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா இவனுங்க கேட்டாலே சந்தேகப்பட வேண்டியதுதான் இருக்கும். மத்திய அரசு வந்து அதுலயும் பாஜக அரசு இந்த கொள்ளையடிக்கிற கும்பல்கள் எது கேட்டாலும் ரொம்ப யோசிச்சு தான் செய்வாங்க. ஏன்னா இவனுங்களுக்கு லாபம் இருந்தா மட்டும்தான் அங்க போய் எந்த ஒரு திட்டத்துக்கும் கேட்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே வந்து மோடி கிட்ட போய் அன்னைக்கு போய் எல்லாம் வாழ்த்து தெரிவிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து போட்டோ எடுத்துட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து போட்டோ ஷூட்டு எடுத்துட்டு வந்துட்டாலும் ஏதோ ஒண்ணுக்கு அங்க போய் கையேந்தி நிற்கக்கூடிய சூழல் இங்க இருக்கு. நம்ம மக்கள் வந்து எல்லோரும் எம்பி, நம்ம பாஜக கூட்டணியில ஒரு 2 பேரை ஒருத்தவங்களையாவது நம்ம பெருவாரியா வந்து ஜெயிக்க வச்சு அங்க கொண்டு போயிருந்தோம்னா மத்திய அரசுல இருந்து நமக்கு ஒரு அமைச்சர் நல்ல ஒரு போஸ்டிங்ல ஒரு கொடுத்திருப்பாங்க. நல்ல ஒரு என்னது நமக்கு தேவையான ஒரு திட்டங்களை வந்து வாங்குறதுக்கான வசதியா நமக்கு வந்து ஒரு அமைச்சர் கிடைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொடுக்கல. இணையமைச்சர் எல்முருகன் இருக்காரு. என்னதான் இருந்தாலும் சரி தொலைத்தொடர்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய யாராவது மெஜாரிட்டியா ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னா நல்ல ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையா இருந்திருக்கும். ஆனா அந்த 40 பேரும் எதுக்கு? நமக்கு பல்லு இல்லாதவனுக்கு பக்கோடா கிடைச்ச மாதிரி இவனுங்க போயிட்டு நமக்கு தமிழ்நாட்டுக்கு வேஸ்ட் திமுகவோடது. திமுக ரவுடி கட்சி கூட்டணி வந்து இப்ப வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து அங்க களை இறங்கி இருக்கு. இந்த ரவுடி கட்சிங்க கூட்டம் வந்து எந்த அளவுக்கு
முறைகேடு வேலைகளை வந்து செய்வாங்கன்றது வந்து மக்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அதனாலதான் இப்போ நம்மளாம் வந்து கூறோம் என்னன்னு, ஐயா இந்த தேர்தல் அதிகாரிகளை இந்த திமுக ஆட்சியில வந்து நீங்க அவர்களுக்காக வேலை செய்யாதீங்க, மக்களுக்காக வேலை செய்யுங்க, மக்களோட நன்மைகளுக்காக வேலை செய்யுங்க, ஜனநாயகத்துக்காக வேலை செய்யுங்க, நீங்க வாங்குற காசுக்காக வேலை செய்யுங்க. அதாவது எந்த காசு? சம்பளத்தை சொல்றேன், திமுக காரன்ட்ட வாங்குற காசுக்கு நான் சொல்லல. ஏன்னா எஸ்பி கலெக்டரோட நிர்வாகத்துல தான் இது வந்து முழுக்க முழுக்க இந்த இடைத்தேர்தல் நடக்கும். அவங்களோட கண்காணிப்பு இருக்கும்போது இந்த மாதிரி தவறு நடக்குன்னா இதெல்லாம் அவங்க உடந்தை தானே. அதனால தேர்தல் அதிகாரிகளே முழுக்க முழுக்க திமுக கட்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. அதே போல நல்ல சி அன்புமணி அவர்கள் வந்து நல்ல ஒரு வேட்பாளர், ஏற்கனவே ஒரு நல்ல வாக்கு வித்தியாசத்துல வந்து அவர் வந்து வந்திருக்காரு, 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. இப்ப நம்ம வந்து அதிமுக அதாவது கட்சி நம்ம தேர்தல இருந்து புறக்கணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் இந்த திமுக வன்முறைகள் வந்து ஆட்டம் அதிகமா இருக்கும், அதனால வேணான்னு சொல்லிட்டு அவங்க புறக்கணிக்கிறாங்க. ஆனா இதுல வந்து பாமகவை நிச்சயமா அத்தனை பாஜக கூட்டணி கட்சிக்காரங்களும் சேர்ந்து அங்க உழைச்சி அவங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கணும். ஏன்னா திமுக அரசுக்கு சரியான ஒரு அடியா இருக்கணும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல். இதே போல நம்ம நேர்மையா நடந்தா திமுக ஆட்சிக்காரன் திமுக கட்சியில ஒருத்தன் கூடி ஆட்சிக்கே வர முடியாது. இப்ப 40 சீட்டு எப்படி வந்திருக்கானுங்க? அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது, அந்த இதுல வந்துட்டாங்க. பல இடங்கள்ல வந்து திமுகவுக்கு டப்பு கொடுக்கக்கூடிய முறையில நிறைய நம்ம பாஜக கூட்டணி கட்சிங்க தான் போயிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் மனைவியா இருக்கட்டும், தருமபுரி தொகுதியிலையும் கோவை தொகுதியிலையும், அதே போல 2ஆவது இடத்துல மதுரையில வந்திருந்தாரு பேராசிரியர். இதே போல திமுகவுக்கு அடுத்ததா நம்மளுடைய பாஜக கூட்டணி களம் இறங்கும். இப்ப அந்த களத்துல இப்ப நிக்குது, அதிமுக பின்வாங்கிருச்சு. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஜெயிச்சு ஆகணும், திமுகவுக்கு ஒரு சரியான அடி கொடுக்கணும். திமுக அரசுக்கு எதிரான மனநிலையில இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் ஒண்ணு சேரணும். இந்த தேர்தல்ல எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும்ன்றத ஒரே ஏம்ல நீங்க அங்க போய் எல்லாரும் வேலை பாருங்க. அந்த ரவுடி கட்சிகளை வந்து இங்க களை இறங்கவே விடக்கூடாது. ரவுடி கட்சிகள் வந்து அந்த விக்கிரவாண்டி தொகுதியில வந்தானுங்கனாலே அவனுங்களை அடிச்சு திரட்டணும். ரவுடி கட்சிகளை உள்ளே விடக்கூடாது. அந்த அளவுக்கு மெஜாரிட்டியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து நீங்க வந்து ஜெயிக்க வைக்கலாம். இடைத்தேர்தல்ல இப்ப நம்மளுடைய கூட்டணி கட்சி ஜெயிச்சதுன்னா நிச்சயமா அது திமுக அரசுக்கு ஒரு பெரிய அடியா இருக்கும். அது பெரிய அடுத்தாப்புல 26 வரக்கூடிய ஆட்சி யாருன்னு நிர்ணயிக்கிறதா கூட இருக்கும். நம்ம பாஜக கூட்டணி தான் வரும்ன்றதுக்கு ஆட்சி இல்ல, திமுகவை வெளியே அனுப்பக்கூடிய சூழல்ல வரும். ஏன்னா ஏற்கனவே ஜெயலலிதா அம்மாவும் விஜயகாந்த் ஒன்னா கூட்டணி போடும்போது எதிர்கட்சியா வர்றது கூடி தகுதி இல்லாத ஸ்டாலின் ஆனா இப்ப முதலமைச்சரா இருக்காரு. எப்படி? இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பிரிஞ்சு கிடக்கிறதுனாலதான். இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்து அதாவது கூட்டணியை சேர்த்து எல்லோருக்கும் எலும்பு துண்டை போட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வச்சுக்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரனுக்கு வந்து எலும்பு துண்டு போதும், கறி துண்டுல தேவையில்ல. எலும்பு துண்டை கொடுத்தாலே 2 சீட்டு கொடுத்தா அப்படி கம்முன்னு உட்காந்துருப்பான். எல்லாமே பக்கம். ஏன்னா அவங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பணத்துல இருந்து எல்லாரும் முதலீடு முழுக்க திமுக அரசு பண்ணோம், நல்ல காசும் கொடுக்கும். நீங்க பாட்டு கம்முன்னு இருங்கன்னு. அதனால அந்த எலும்பு துண்டுக்காக முழுக்க வேலை செய்வான். ஆனா அந்த வேலையை வந்து விக்கிரவாண்டி தொகுதியில வந்து நடக்க விடாம மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கு. திமுக அரசுக்கு எதிரானது. நம்ம அன்புமணி அதாவது டாக்டர் ராமதாஸோட பையன் அன்புமணி அவர்கள் வந்து இந்த தொகுதிகளுக்கு இருக்கட்டும், அந்த விழுப்புரம் இந்த சைட்ல இருக்க எல்லா தொகுதிகளுக்காகவும் இந்த விவசாயிகளுக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. பாமக கட்சியில எப்பவுமே வந்து அந்த தொகுதியில முழுக்க நம்ம அந்த விவசாயிகளுக்காக போராடுவாங்க. விவசாயிகள் முழுமையா அங்க இருக்கக்கூடிய தொகுதி தான் அது எல்லாமே. விவசாயிகள் முழுமையா எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த பாமக வெற்றி பெறும், விவசாயிகள் வெற்றி பெறுவாங்க, விவசாய நிலங்கள் காக்கப்படும். ஏன்னா நெய்வேலிக்கு வந்து நிறைய நிலங்களை வந்து கையகப்படுத்தி
நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்கு சரியான ஒரு அந்த இழப்பீடு சரியா கொடுக்கறது இல்ல. அது எல்லோருக்குமே நல்லா தெரியும். அந்த இழப்பீடெல்லாம் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா அவர்கள் தான் விவசாயிகளை பற்றி தெரியும், விவசாயம் பண்றவங்களும் அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல யாருக்கு ஓட்டு போடணும் விக்கிரவாண்டி தொகுதியிலன்னு பாத்தீங்கன்னா சி அன்புமணி அவர்களுக்கு. இந்த பாமக கட்சியில நம்ம பாஜக கூட்டணியில இருக்கவங்க அத்தனை பேரும் வேலை செஞ்சு அவர்களை வெற்றி பெற வைங்க. இதுதான் நம்ம நாட்டோட ஜனநாயகம் வெல்லக்கூடிய நாளா இருக்கணும். அடுத்த மாசம் 10ஆம் தேதி 13ஆம் தேதி ரிசல்ட். நம்மளுடைய வெற்றியை நம்ம எதிர்நோக்கி நம்மளுடைய களம் இறங்குவோம். வணக்கம்.